நம்மளே வரவுட்டாங்க. அந்த ஓட்டு கேட்கும் போதுதான் வருவாங்க. 360 வாக்கு கொடுத்தான், 150 வாக்கு கூட சரி பண்ணல. செஞ்சா அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கும், நாங்க நல்லா இல்ல ஒரு காலத்துல. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான், அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றிக் கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில். நான் எம்எல்ஏ நிக்கிறேன். ரொம்ப பயப்படாத. உன் பேரு ஒரு சின்னம்? என் பேர் வினோத். சின்னத்தை பார்த்து போட்டு போறோம் போ. சின்னம் வரும் நமக்கு, பின்னணியில வரும். இங்க சுயேட்சை எம்எல்ஏ நிக்கிறேன். ஊர்ல என்ன அடிப்படை வசதி குறை இருக்கு? எங்க ஊர்ல என்ன அந்த பஸ் பிரச்சனை தான். ஜெயிக்கிற வரையும் ஓட்டு போடுங்க, எல்லாம் செய்யறேன்னா ஓட்டு போட்டு ஜெயிச்ச அப்புறம் யாரும் கண்டுக்கிறான். ஜெயிக்கிற வரையும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஜெயிச்ச அப்புறம் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் பணம் வந்தா யாரையும் கண்டுக்கிறது இல்லை. நான் சுயேட்சையா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? யாரும் நல்லவங்களா அவங்க போடுவாங்க, சரி கட்சிக்காக போடுவாங்க. நல்ல பார்ட்டியா இருந்தா அவங்க போடுவாங்க. சரிங்க, ஓகே. எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா தேவலாம், தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, சுத்தமா இல்ல. இதெல்லாம் இல்லாம நீங்க ஏன் ஓட்டு போடுறீங்க? அதான் வந்துடுறாங்களா கார் எடுத்துட்டு எங்களை இந்த மாதிரி தீக்கு போட்டு ஓடி போறாங்களா? ஜெயிச்சு போன எம்எல்ஏக்கெல்லாம் திரும்ப மக்களை சந்திக்க வந்திருக்காங்களா? யாருமே நாங்க ஓட்டு கேட்கறதோட சரி, அந்த கும்புறதோட சரி, அங்க போய் எங்கள்கிட்ட வாங்கத்தோட சரி. இப்ப ஓட்டுக்காக மட்டும்தானே நம்மள பயன்படுத்துறாங்க. அதுல மாற்றம் இல்ல. இத்தனை ஆண்டு காலம் எத்தனை எம்எல்ஏ உருவாக்கி இருப்பீங்க, ஏதாவது மாற்றம் வந்துச்சா? அதெல்லாம் எப்பயும் செஞ்சா அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கும், நாங்க நல்லா இல்ல ஒரு காலத்துல. அதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் சுயேட்சையா நிக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்ல பதவிக்காகவோ நான் வரல. சரியா? எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட். இத்தனை ஆண்டு காலம் யாரோ நம்புனீங்க, இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஓட்டு போடுவீங்களா? திரும்ப கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்படி சொன்னதுனால செஞ்சதுனாலதான் நான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். அவங்களுக்கும் ஒரு தடவை போட்டு நிமிட்டு மாறல, உனக்கும் ஒரு தடவை போட்டு மாறுதான்னு பாப்போம், அப்புறமேலுக்கு திரும்பி பாத்துட்டு சொல்லுங்கம்மா. சரியா? அதுமேல பாத்துக்கோ, தடவை உங்களுக்கு போடுறாங்க. சரிம்மா, ஓகே, ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். தனிச்சு எம்எல்ஏ சுயேட்சையா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்க? எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். உண்மையிலே கட்சி சார்பில், அரசியல் சார்பில் அவங்க எதுவும் செய்யறதுக்கு அவங்க சேர்ந்த வழியில போறாங்க. நீங்க என்னக்கா யாரும் எதுவும் இல்லாம நீங்க செயல்பாடு இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நம்ம நேரடியாக இப்போ ஏதோ கொரோனா உங்கள்கிட்ட உடனே சொல்லி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இளம் வயசுல இந்த இதுல ஒரு ஆர்வம் நம்ம ஒரு உதவி பண்ணணும். மக்கள் இப்போ அரசியல்ல எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, ஆனா வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா அது இவத்த இருந்து நம்ம செய்யணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருப்பாங்க. அதே ரொம்ப சந்தோஷம். நன்றியா. 360 வாக்கு கொடுத்தான், 150 வாக்கு கூட சரி பண்ணல. இந்த மாதிரி உங்களால ஒரு ஏரியாவுக்கு 100 பேர் நின்னா இவன் சப்போர்ட்டே குறையும். வந்து கும்பிட்டு விடுவாங்க தானா, கும்பிட்டு விடுவாங்க. ஐயோ நான் எல்லாமே செய்யறேன், ஒண்ணு கவலைப்படாதீங்கம்பாங்க. கொட்டின சல்லைய கூட அள்ளிட்டு போயிட்டாங்க. 3 வீடு போட்டாங்க அந்த ரோட்டை. இப்ப பொல பொலன்னு உப்பு மாவட்டம் போயிட்டுது. ஒருத்த திரும்பி பார்க்கட்டாங்க. ஓட்டு வாங்கறதோட சரிதான். அந்த ஜெயிச்சுட்டா வண்டியில போகும்போது கும்பிட்டுக்கிட்டே போவாங்க, அவ்வளவுதான். என்ன சினிமா படம் பாக்குற மாதிரி என்ன ரேடியோ சத்தம் கேக்குதுட்டு ரோட்ல பாக்குறது பாக்கும். அப்படியே கூட கும்பிட்டுட்டு அவங்க போடுவாங்க. அப்புறம் என்னங்கட்டாங்க ஏதுங்கட்டாங்க, அந்த பக்கம் இலக்கா வரட்டாங்க. இப்ப எலெக்ஷன் குறிப்பிச்சு இல்ல, நம்மதான் வருவாங்க. இதெல்லாம் இந்த எம்எல்ஏ கேட்க மாட்டாங்க. அவர் யாருன்னா எங்களுக்கு தெரியல. நாங்க ஆர்மி கேட்கறது எம்எல்ஏ வரவுட்டாங்க. அந்த ஓட்டு கேட்கும் போதுதான் வருவாங்க. இந்த ஒரு நாளைக்கு வருவாங்களாதான். இப்ப இதெல்லாம் மாறி உண்மையாவே மக்களோட மக்களா இருந்து ஒரு எம்எல்ஏ நல்லது செய்யற மாதிரி வந்தா நீங்க ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களாக்கா? நான் போடுவேன். ஜெயிச்சு போன எம்எல்ஏ ஏன் மக்களை சந்திக்க மாட்டாங்க, வர மாட்டாங்க? திராவிட மாடல் ஆட்சியில சுரண்டக்கூடியவன் தான் இன்றைக்கு. மாத்தணும். நம்ம மாத்துறதுக்கு என்ன பிளானோ அதை செய்வோம். ஒரே விஷயம் தான், தடவை உங்களால முடிஞ்ச சப்போர்ட் மாறணுங்க. என்னுடைய பாலிசியில உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்ப வார்த்தையில மக்கள் சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா நாம வெல்வோம்.